என் பேர் தீபிகா. நான் வந்து எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கிறேன். நான் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே நடத்தின 5 ஆண்டுகால ஆட்சியிலையும் எஜுகேஷனல் வந்து நல்லா போயிருக்கு, இதெல்லாமே ஓகே. இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒழுங்காவே கிடையாது. அதே மாதிரி ஆணவ படுகொலைகள் அதற்கான தீர்வையே கொடுக்கல. ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாம இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து தண்டனைகள் கொடுத்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்காம இருக்கிற வரைக்குமே குற்றங்கள் குறையாது. இப்ப வரைக்குமே ஆணவ படுகொலை நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான ப்ராப்பரான பதிலும் கொடுக்கறது இல்ல. அது பண்றவங்களுக்கு சும்மா அவங்க பேருக்கு அரெஸ்ட் பண்றாங்க, திரும்ப வெளியே விடுறாங்க. அப்படி பண்ணா எல்லாருமே கண்டினியூவா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்ல, கொடுத்தாதானே அவங்களுக்கு மறுபடியும் அதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா இப்படி தண்டனை இருக்கு அப்படின்னு தெரியும். அதை ஏன் நீங்க வந்து இன்னுமே சரியாவே பண்ணாம அப்படியே இருக்கீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் கொண்டு வரணுங்கிறது பெரும்பாலான கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட சட்ட திருத்தம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை இன்னும் கடுமையாக்கி திமுக அரசு, தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் கடந்த சட்டமன்ற அந்த கூட்டத்தொடரில் தான் அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள் கடந்த காலங்களை காட்டிலும் தொடர்ச்சியா தீவிரப்படுத்தப்பட்டு வருது. அது மாதிரியான கம்ப்ளைண்ட் எங்க வந்தாலுமே கவர்மெண்ட் வந்து அதை சாதாரணமா அணுகிறது இல்ல. ரொம்ப கவனமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் தொடர்ச்சியா அதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க.